சரவணா ஸ்டோர் போய் ரொம்ப மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் அம்மா என் பையனை கூட்டிட்டு போயிருந்தோம். அவன் ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் குடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு சில ஐட்டம் வாங்க வேண்டியதும் இருந்தது. சரி அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். நான் எப்பவுமே சாரீ சைட் போவே மாட்டேன். இந்த வாட்டி என்னமோ போயிருந்தேன் பாருங்க. செம்ம கலெக்ஷனா இருந்தது. அங்க பெங்களூர் சில்க்ன்னு ஒரு கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் சரவணா ஸ்டோர் வந்துட்டு கேன்டீன் பக்கம் போலனா எப்படின்னு சொல்லிட்டு மேல போயிருந்தோம். ஏன்னா நாங்க போகும்போதே லஞ்ச் டைம் கிட்ட ஆயிடுச்சு. நான் இந்த கபோர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இங்க இருந்தது 3000க்கு நல்லாவே இருந்தது குவாலிட்டி. அதுக்கப்புறம் லைட்டா அங்க வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு காஃபி ட்ரை பண்ணியிருந்தேன். நான் எல்லா ஐட்டமுமே அங்க ட்ரை பண்ணியிருக்கேன். காஃபி நான் குடிச்சதே இல்ல. ஏன்னா அது மிஷின் காஃபின்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா ரூ. 10 தான். காஃபி சூப்பரா இருந்துச்சு. பால் காஃபி தான். செம்ம டேஸ்ட்டா இருந்தது. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோல்டு தான் வாங்க முடியல. நம்ம இந்த கவரிங் சைடாச்சும் போலான்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தோம். இந்த பக்கம்லாம் நான் அவ்வளவா போமாட்டேன். எங்க அம்மா தான் கூட்டிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க என்ன. நாங்க வாங்க வந்தது அந்த அனிமல்ஸ் தான். அதுக்கப்புறம் அத வாங்கிட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா, இந்த டப்பால இருக்கு பார்த்தீங்களா, இந்த செயின் எல்லாம் இது எவ்வளோ இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. இதுலயே தெரியும். அப்படி கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ட்டான்னு சொல்றேன். அந்த டப்பா பேக்கேஜ் உள்ள இருக்க குவாலிட்டிக்கு சூப்பரா இருந்தது. அந்த ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. நீங்க மேல கேன்டீன்ல சாப்பிட்டீங்கன்னா என்ன பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். பாய்.